12th Standard Business Max, Chapter 5, Numerical Methods, Exercise 5.2, Question number 5. In an examination, the number of candidates who secured marks between certain interval were as follows. ஒரு சின்ன டேபிளில் மார்க்ஸ் அண்டு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுப்போம், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை ஒய்ன்னு வச்சுப்போம். 0 to 19 இன்டர்வல், இங்கே 20 to 39, 40 to 59. அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எங்கே முடியுதோ அங்கே ஆரம்பிக்கணும். இன்டர்வல் வந்து ஒரு கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா இங்கே 20ல் முடியுது அப்படின்னா 20ல் ஆரம்பிக்கணும், 90ல் முடியுதுன்னா 90ல் ஆரம்பிக்கணும். ஆனால் இங்கே மாறி மாறி இருக்குது. 19ல் முடியுது, 20ல் ஆரம்பிக்குது, 59ல் முடியுது, 60ல் ஆரம்பிக்குது. அப்போ ரெண்டுமே சேமாக வரணும்னா 1 அப்படிங்கிற நம்பரை ரெண்டாக பிரிச்சுப்போம். 1ங்கிறத ரெண்டாக பிரித்தோம்னா 1/2 1/2, அதாவது 0.5 0.5. அந்த ஒரு 0.5ஐ இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இதோட ஆட் பண்ணோம்னா 19.5. இன்னொரு 0.5ஐ இதில் லெஸ் பண்ணிக்கிறோம். இதில் லெஸ் பண்ணால் என்ன வரும்? 0.5ஐ லெஸ் பண்ணோம்னா -0.5ன்னு வரும். இந்த இடத்துல வந்து ஒரு 0.5ஐ ஆட் பண்ணோம்னா 19.5. இது ஓவர். அடுத்து இதை எடுத்துக்கிட்டோம்னா இதுலேயும் அதே போல் 1 அப்படிங்கிற நம்பரில் ரெண்டாக பிரித்து 0.5 0.5ன்னு பிரிச்சுக்கிட்டு இதில் ஒரு 0.5ஐ ஆட் பண்ணுறோம், 39.5. இதில் ஒரு 0.5ஐ லெஸ் பண்ணுறோம், அப்போ என்ன ஆகிடும்? 19.5. சேம் ப்ரொசீஜர். 0.5 லெஸ் பண்ணோம்னா 39.5, அதில் 0.5 ஆட் பண்ணோம்னா 59.5. அங்கே 59.5லேருந்து இதில் ஒரு 0.5 ஆட் பண்ணோம்னா 79.5. 79.5 to 99.5. இப்போ எதில் முடியுதோ அதில் ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணிட்டோம். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படியே எழுதிப்பாங்க. எக்ஸோட வேல்யூ -0.5லேருந்து 19.5 வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம எழுதும்போது இதை லெஸ் தென் 19.5. நெக்ஸ்ட்டு ஒன்றுக்கு லெஸ் தென் 39.5. நெக்ஸ்ட்டு லெஸ் தென் 59.5. நெக்ஸ்ட்டு 79.5. லாஸ்ட் ஒன் 99.5. 39.5ஐ விட குறைவாக எடுத்தவங்க எத்தனை பேர்? ஏன்னா லெஸ் தென் 39.5ன்னு தானே எழுதியிருக்கோம். லெஸ் தென் 39.5னா 39.5க்கு கீழே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த 2 பேர் இருக்காங்க. அது 2 + 1 3, 6 + 4 10, 103. 59.5ஐ விட குறைவாக எடுத்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா 65, 62, 41, இந்த 3 பேரும் சேர்ந்து வரும். அப்போ இந்த 3த்தையும் ஆட் பண்ணோம்னா 168. அடுத்தது 79.5. 79.5ஐ விட குறைவாக எடுத்தவங்க எத்தனை பேருன்னா இதுலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் 50, 65, 62, 41 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 218. அடுத்தது லெஸ் தென் 99.5 அப்படின்னா இதுலேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக எவ்வளோ வரும்? இந்த 17ஐயும் சேர்த்து எல்லாத்தையோட சேர்த்து ஆட் பண்ணும்போது 235. சம்மில் கேட்டிருக்கிறது லெஸ் தென் 70. லெஸ் தென் 70 அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த இடத்துல வரும். இது ஃபைனலில் வரும், கடைசியில் வரும். முன்னாடி வந்ததுன்னா நியூட்டன் ஃபார்வேர்டு மெத்தடை யூஸ் பண்ணுவோம் ஃபார்முலாவை. இதே பின்னாடி வரும்போது நியூட்டன் பேக்வேர்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். நேப்லா ஒய், நேப்லா ஸ்கொயர் ஒய், நேப்லா கியூப் ஒய், நேப்லா பவர் 4 ஒய். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்வோம்? 235லேருந்து 218 சப் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 17. 218லேருந்து 168 இதை சப் பண்ணோம்னா கிடைக்கிறது 50. 168லேருந்து 103 இதை சப் பண்ணோம்னா 65. 103லேருந்து 41 லெஸ் பண்ணோம்னா 62. நேப்லா ஸ்கொயர் ஒய் 17 - 50 சப் பண்ணால் -33. 50 - 65 -15.
65 minus 62 plus 3. அடுத்தது நேப்லா கியூப் y. minus 33 minus of minus plus ஆயிடும் plus 15 ஆயிடும். minus 33ல 15 லெஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் minus 18. minus 15 minus 3 minus 18. minus 18 minus 18 minus of minus வரும்போது இது plus ஆயிடும். அதனால இதிலேருந்து இதை சப் பண்ணும்போது இது 0. நியூட்டன் backward formula is y is equal to yn. ஃபார்வேர்டுனா நம்ம y நாட்லேருந்து ஆரம்பிப்போம். பேக்வேர்டுங்கிறப்போ ynலேருந்து வரணும். yn plus n by 1 factorial நேப்லா yn plus n into n minus 1ன்னு வரும் நியூட்டன்ஸ் ஃபார்வேர்டில். இங்கே வந்து பேக்வேர்டு வரும்போது n into n plus 1 by 2 factorial into நேப்லா ஸ்கொயர் yn plus n into n plus 1 n plus 2 by 3 factorial நேப்லா cube yn plus etc. Now xங்கிறது என்னன்னா கணக்கில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே எது 70 அதை எடுத்துக்கிறோம். h அப்படிங்கிறது இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் 39.5 59.5 நடுப்புற கேப் எவ்வளோ இருக்குன்னா 20. 59ஓட 20 சேர்த்தோம்னா 79. அப்போ 20 டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா, அதனால் h is equal to 20. அடுத்தது xn முதல்ல இருக்கிறது தான் y0ன்னு எடுப்போம். ஆனால் இங்கே வந்து நம்ம yn அப்படிங்கிறப்ப yn என்னன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது. நேப்லாஸ் yn அப்படின்னா கடைசியாக இருக்கிறது. நேப்லா ஸ்கொயர் yn அப்படின்னா இதில் லாஸ்ட்டில் இருக்க -33. நேப்லா கியூப் y அப்படின்னா -18. நேப்லா பவர் 4yனா 0. அப்போ xnன்னா எதுன்னா இந்த கடைசியாக இருக்கிறது. இது 99.5. அதை எழுதி n is equal to x minus xn by h. x வந்து 70, xn வந்து 99.5 divided by hக்கு பதிலாக 20. சிம்பிளை பண்ணோம்னா minus 29.5 by 20. இதை டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 1.475. இதுதான் என்னோட வேல்யூ. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். y is equal to yn 235. nங்கிறது என்னன்னா -1.475. nக்கு பதிலாக -1.475 by 1 factorial நேப்லா yn 17 plus n into n plus 1. nங்கிறது -1.475 இதோட n plus 1 -1.475 யோட plus 1 divided by 2 factorial into நேப்லா ஸ்கொயர் yn. நேப்லா ஸ்கொயர் ynங்கிறது -33. n plus 1 n plus 2 by 3 factorial into நேப்லா கியூப் y அப்படிங்கிறது -18. அதை எழுதிடுறோம். கடைசியாக y is equal to 235 minus 17 into 1.475 மல்டிப்ளை பண்ணோம்னா 25.08 minus -1.475 0.475 into 33 divided by 2. 2 factorialங்கிறப்ப 2. Then last one -1.475 -0.475 2 minus 1.475 அப்படிங்கிறது 0.525 into 18. என்ன 18? -18 divided by 3 factorial. 3 factorial 3 into 2 into 1
அதாவது 6. y is equal to 235 minus 25.08 1.475 0.475 33 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது -11.56. அதே போல் இங்கேயும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், ஒரு மைனஸ் இருக்கும். அதனால் -1.475 0.475 0.525 இன்ட்டு 18 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 1.10. இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 197.26. ஃபைனலாக ஒய்யோட வேல்யூ எப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம கணக்கில் கேட்டிருக்காங்களா 17 கொடுத்தோம்னா ஒய்க்கு கிடைக்கிற வேல்யூ இது. When x less than 70 we get y is equal to 197.26. இவ்வளோதான்.